புதுமையான உலகத்தை ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னாலே நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில எந்த மாற்றமும் நீங்க செய்யாம தானாவே உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை வந்துடணும் அப்படின்னு கனவு கண்டீங்கன்னா, எமோஷனல் வெயிட்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு கான்ஷியஸா உங்கள் வாழ்க்கையில் தேவையானவைகளை காலையில நீங்க எந்திரிச்சு யோகா பண்ற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடைய வேண்டிய குறிக்கோளை நோக்கி நித்யானந்தேஸ்வர பரம சிவ சமரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பரமசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் இதயத்தின் மூலமாகவும் இணையத்தின் மூலமாகவும் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் உள்ள கைலாசங்கள், கைலாயத்தின் ஆலயங்கள், குருகுலங்கள், கோசாலைகள், பல்கலைக்கழக உற்சவங்கள், பூஜைகளில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இளைய பாரதம், டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் டிவி, மாரஸ் டிவி, ராணி ஆன்லைன், தமிழக குரல் டிவி, ரெட்ரோமணி, யுவா தமிழ் டெக், பிரபாகர் கலைக்கூடம் போன்ற எல்லா தொலைக்காட்சிகள் வழியாக இணைந்திருக்கும் அன்பர்களையும் இந்த தொலைக்காட்சியின் உரிமையாளர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அருணாச்சல புராணத்தினுடைய ஞான பாதத்தை விளக்கிக் கொண்டிருக்கின்றேன். நேற்று அறிமுகம் கொடுக்கும் பொழுதே சொன்னேன், அருணாச்சல புராணத்திலே இந்த 10 அம்சங்கள் இருக்கின்றன. சர்க்கம், விசர்க்கம், வம்சம், மன்வந்தரம், இந்த 10 விளக்கங்கள், 10 பாகங்கள். ஒவ்வொரு புராணத்திலுமே இந்த 10ம் இருக்கும். சர்க்கம், விசர்க்கம், விருத்தி, ரக்ஷா, அந்தராணி, வம்சம், வம்சானுச்சரிதம், சம்ஸ்தா, ஹேது, அபாஸ்ரயம். இதுல அந்த புராணத்திலே வருகின்ற சத்தியங்கள் ஞானம், விஞ்ஞானம், அதுதான் அந்த புராணத்திலே வருகின்ற ஞான பாதம், சாரம். இந்த சாரத்தை தான் கதைகள் மூலமாக தெளிவாக நம் முன்னோர்கள் நமக்கு விளக்குகின்றார்கள். நேற்று ஒரு உதாரணமும் சொன்ன, தியாகராஜ பெருமான பத்தி. முசுகுந்த சக்கரவர்த்தி தேவலோகம் சென்று தேவேந்திரன் மீது தொடுக்கப்பட்ட, தேவலோகத்தின் மீது தொடுக்கப்பட்ட போரிலே தேவேந்திரனுக்காக போரிட்டு வென்று தியாகராஜ பெருமானை சோழ நாட்டிற்கு திருவாரூருக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறது
புராணம். இதுக்குள்ள இருக்கிற பல்வேறு நுட்பங்கள், ஆன்மீக ரகசியங்கள், இதையெல்லாம் புரிந்து கொள்வது அதன் ஞானபாதம். எப்படி போனார், எப்படி அது நமக்கும் சாத்தியம், எப்படி போனார்னு தெரிஞ்சுக்கிறது ஞானம், எப்படி அது நமக்கும் சாத்தியம் என்று தெரிந்து கொள்வது விஞ்ஞானம். நான் சத்சங்கத்தும் போது சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி தியாகேச பெருமானுக்கு முசுகுந்தார்ச்சனை பண்ண சொல்லியிருக்கேன்னு. அதற்கு பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது, அதே நேரத்தில் நம் கைலாயத்தின் சார்பிலே முசுகுந்தார்ச்சனையும் பூஜையும் ஆரத்தியும் அப்பொழுது தியாகராஜ பெருமானுக்கு நிகழ்ந்து கொண்டிருந்தது என்று. உலகத்துல கோயின்சிடென்ஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. பெருமான் அந்த பக்தியையும் பணிவையும் பூஜையையும் சிரத்தையோடு சமர்ப்பிக்கப்பட்ட பக்தியை பூஜையை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அங்கு பூஜை நடக்கும் பொழுதே எனக்கு நேரடி தகவல் ஏதும் வாராமல் தானாகவே தன்னை நினைவுபடுத்திக் கொண்டு தன்னை தானே விழித்து தன்னை பற்றி தானே மொழிந்து கொண்டார், பொழிந்து கொண்டார். தியாகேசா தியாகேசா. அவருக்கு முசுகுந்தார்ச்சனை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த உடனேயே பல நன்மைகள், பிரேக் த்ரூஸ், பாசிட்டிவ் பிரேக் த்ரூஸ் கைலாசாக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை செய்ததும் இன்னமும் பெரிய பாசிட்டிவான பிரேக் த்ரூஸும் நன்மைகளும், கைலாயத்திற்கு நிகழ வேண்டிய பல நன்மைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. புராணம், புராணத்தினுடைய ஞான பாதம், இதை பற்றி புரிந்து கொண்டீர்கள். இப்போ இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். மொத்த மகாபாரதம் புராணம் அப்படின்னு எடுத்தோம்னா அது இதிகாசம் ஆக்சுவலா. ஆனா புராணம்னு அதை நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பகவத்கீதை தான் அதோட ஞான பாதம். ஒவ்வொரு புராணத்திலுமே ஒரு கீதை இருக்கும். எந்த புராணத்தை எடுத்தீங்கன்னாலும் ஒரு கீதை இருக்கும். காரணம் என்னன்னா அதோட மொத்த சாரம் ஞான பாதத்தை அந்த கீதை மூலமா சொல்லிடுவாங்க. ஈஸ்வர கீதை, ராம கீதை, சிவகீதை, குரு கீதைன்னு நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே குறைந்தபட்சம் 108 கீதைகள் இருக்கின்றன. நாங்கள் இதுவரை தேடிய வரை 108 கீதைகளை கண்டுபிடித்திருக்கின்றோம். பகவத்கீதை மட்டுமல்ல, அனுகீதை, வியாத கீதை, அவதூத கீதை, ஈஸ்வர கீதை, சிவகீதை, ராமகீதை என்று 108 கீதைகள் எங்கள் கையிலே பட்டிருக்கின்றது, கண்ணிலே பட்டிருக்கின்றது. இதை தாண்டி இருக்க நிச்சயம் வாய்ப்பு இருக்கு. எங்கள் கண்ணில் பட்டது வரை 108 கீதைகள் எங்கள் கண்ணில் பட்டிருக்கின்றது. சற்றே ஆழ்ந்து கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். அதே போல இந்த மொத்த அருணாச்சல புராணத்தினுடைய ஞான பாதம், ஞான சாரத்தை நேற்றிலிருந்து விளக்கிக் கொண்டிருக்கின்றேன். மொத்தம் 10 சத்தியங்களாக வகுத்து விளக்கிக் கொண்டிருக்கின்றேன். 10ல் 2 விளக்கிவிட்டோம்.
இன்று மூன்றாவது சத்தியம். சொலல் இல்லாது ஸ்மரித்து, சொலல் இல்லாது ஸ்மரணம் செய்து ஸ்புரணத்தில் நிலைத்திருங்கள். இதான் மூன்றாவது சத்தியம். ஆழ்ந்து கேளுங்க. சொலல் இல்லாத ஸ்மரணம், இந்த அருணாச்சல ஸ்மரணம்ங்கிற வார்த்தையை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஐயா, உங்க வாழ்க்கையில 99% பேர் கடைசி வரைக்கும் எதையுமே அனுபவிக்கிறது இல்லைங்க. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் உள்ளுக்குள்ளே சொல்வதன் மூலமாக, சொலல் வார்த்தைகளை ஓடவிடுவதன் மூலமாக அந்த நிஜமான அனுபவம் உங்களை முழுமையாக்காமலேயே வாழ்ந்து அழிந்து விடுகின்றீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. துக்கம், கெட்ட அனுபவம் கூட, நீங்க கெட்டதுன்னு நினைக்கிறது கூட சொலல் இல்லாது, உள்ளுக்குள்ள அந்த எண்ண ஓட்டம் ஓடிட்டே இல்லாமல் அமைதி ஆழ்ந்து அதை அனுபவித்தீர்களானால் உங்களுடைய ஆர்கன்ஸுக்குள்ள நியூரோபெப்டைட்ஸ், டாக்சின்ஸ் தங்காது. குன்றாத இளமை, இருக்கிற குன்றாத இளமை அடையறதுக்கான வழி சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்கய்யா. பரம ரகசியம். சுகமானாலும் துக்கமானாலும் எந்த அனுபவமானாலும் சொலல் இல்லாது அதில் முழுகுங்கள். அப்படின்னா என்னன்னா, உணர்ச்சி கொந்தளிப்புகள் இல்லாமல், இப்போ ஒரு உணவை சாப்பிட்றீங்கன்னா கூட ஐம்புலன் சுகத்தை சொல்றேன். ஒரு உணவை சாப்பிடுறது, உங்களுக்கு பிடிச்சமான ஒண்ணத்தை பார்க்கறது, பிடிச்சமான ஒண்ணத்தை கேட்கறது, பிடிச்சமான ஒண்ணத்தை நுகர்றது, பிடித்தமானவர்களோடு உடல் ரீதியாக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, இந்த ஐம்புலன்களிலே எந்த சுகமானாலும் சொலல் இல்லாமல் உள்ளுக்குள்ளே தடித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல், ஏன்னா இந்த தடித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போதேங்கய்யா, ஒரு திரைக்கு பின்னாடி, ஒரு வெயிலுக்கு பின்னாடி இருந்தே தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நிஜ அனுபவம் உங்கள் உயிரை பழுக்க வைப்பதே இல்லை. அதனாலதான் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒண்ணுத்து மேல திருப்தி வராது. எத்துணை அந்த புலன் இன்பங்களிலே ஈடுபட்டாலும் திருப்தி வராது. அதுக்கு ஒரே காரணம் புரிஞ்சுக்கோங்க. உள்ளுக்குள்ள ஓடுகின்ற சொலல், சொல்லுதல், வார்த்தை ஓட்டம், அந்த வார்த்தை ஓட்டம் நிஜ அனுபூதி உங்களுக்குள் மூழ்காமல், நீங்கள் அந்த நிஜமான அனுபவத்திற்குள் மூழ்காமல், முழுமையாக உங்கள் புலனின்பங்களை கூட ரசிக்கவோ ருசிக்கவோ புசிக்கவோ இயலாது இந்த ஓடுகின்ற வார்த்தைகள் ஒரு திரை மாதிரி தடுத்து விடுகின்றது. எப்படின்னா, உங்க உடம்பு முழுக்க ஒரு இரும்பு கவசம் போட்டுட்டு இந்த உலகத்தை அனுபவிக்க முயற்சி பண்ணீங்கன்னா என்ன முடியாது. அதே மாதிரிதான் கண் காணாத இன்விசிபிள் பிரிசன், கண் காணா சிறை, கண் காணா திரை, இந்த எப்போதும் சொலல் என்று உங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த செயல் ஒரு கொடுமை. என்னன்னாங்க, நீங்க ரொம்ப விரும்பி ஒரு வெக்கேஷனுக்கு ஃபேமிலியோட போகும்போது கூட
உங்களுடைய இந்த சொல்லல் உங்களை ரிலாக்ஸ் பண்ணவே விடாது. இங்க போனா ரிலாக்ஸ் பண்ணலாம், அங்க போனா ரிலாக்ஸ் பண்ணலாம், இதை பண்ணா ரிலாக்ஸ்டா இருக்கும், இதை பண்ணா பீஸ்ஃபுல்லா இருக்கும், அதை பண்ணா ஜாலியா இருக்கும், இந்த பண்ணா எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல், என்ன வேணா பேசுங்க. எப்பொழுது சொல்லல் இல்லாது இருக்கின்றீர்களோ, உயிர்ப்போடு, சொல்லல் இல்லாம தூங்கி போயிடுறது கிடையாது, அது வேற, அது சுஷுப்தி. பாவம் இந்த ஜென்சிக்கு அதுவே டிஃபிகல்ட்டா போயிருச்சு. சொல்லல் இல்லாது தூங்குவது கூட ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. சொல்லல் இல்லாது இருத்தல் மிக பெரிய, சொல்லற்கு அரிய சுகம், அமைதி. ஐயா நல்லா புரிஞ்சு. இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். எனக்கு ரொம்ப மனதுக்கு இனிய பக்தர்கள், சீடர்கள், அதாவது தன்னுடைய வாழ்க்கையையே எனக்காக தியாகம் பண்ணையும் பக்தர்கள், சீடர்கள், அவங்க என்னை பார்க்கும் பொழுது அவர்களுடைய டைம், ட்ரெஷர், டேலண்ட் அத்தனையும் என்னுடைய திருவடியில் வைத்து எனக்கே சரணடைந்த பக்தர்கள், அவங்கள பார்க்கும் பொழுது நான் பண்றது ஒன்னே ஒண்ணுதான். எனக்குள்ளே சொல்லல் இல்லாமல் அவர்களுக்குள்ளும் சொல்லல் இல்லாமல் அமரச் சொல்லி சைலண்டா இந்த சாநித்தியத்தில் அமைதியா உட்கார்ந்துருப்போங்க. அதுதான் நம் உயிருக்கு நிகழ்கின்ற மிக பெரிய நன்மை, அமைதி, ஆனந்தம், சுகம். உயிருக்கு ஜெயம். யார் யாரெல்லாம் என் மீது அன்பும் பற்றும் பக்தியும் ஸ்ரத்தையும் உடையவர்களோ, இதை தினந்தோறும் பழகுங்கள். சொல்லல் இல்லாது வாழ்க்கையிலே வாழ்தல். ஒரு காஃபி குடிக்கிறீங்கனாலும், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கனாலும், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்கனாலும் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. அதை நகர்த்தி வச்சுட்டு இந்த உணவினால் உங்கள் உடல், மனம், உயிருக்குள்ள என்ன நடக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு மெதுவா சொல்லல் இல்லாது ருசியுங்கள், சொல்லல் இல்லாது புசியுங்கள், சொல்லல் இல்லாது ரசியுங்கள், சொல்லல் இல்லாது வாழுங்கள். உங்கள் வாழ்விலே சுகம் என்று நினைப்பவைகளை, சுகங்களை சொல்லல் இல்லாது ரசியுங்கள், ருசியுங்கள், புசியுங்கள். அப்ப என்ன ஆகும்னா, துக்கங்களையும் சொல்லல் இல்லாது ரசிக்கவும், ருசிக்கவும், புசிக்கவும் துவங்குவீர்கள். ஐயா நல்லா புரிஞ்சுக்குங்க. வாழ்வினுடைய துக்கங்களை சொல்லல் உள்ளுக்குள்ளே சொல்லல் எனும் எண்ண ஓட்டத்தோடு சேர்ந்து எதிர்கொள்பவன் அதை வலி, வேதனை, மன அமைப்பாக, நியூரோபெப்டைட்ஸாக, டாக்ஸிக் எமோஷன்ஸா மாத்தி உங்க பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ் முழுக்க ஸ்டோர் பண்ணி இளமையில் முதுமை எனும் கொடுமை உருகிறீர்கள். ஆனா யாரெல்லாம் துக்கத்தின் போது கூட சொல்லல் இல்லாது அதை வாழுகின்றீர்களோ, அது ஜீரணமாயி துக்கம் கூட
உடம்புல எந்த ஆர்கன்ஸ்லயும் ஸ்டோர் ஆகாம கழிந்து சென்று விடும், டீடாக்ஸ் ஆயிடும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனோட வயசு குரோனலாஜிக்கல், அதாவது இந்த பிறப்பிலிருந்து சொல்லப்படுகின்ற வருடம் சார்ந்தது அல்ல. இன்னர் ஆர்கன்ஸோட வயசு தான் முக்கியம். அது சார்ந்துதான் உங்கள் ஆயுள், ஆரோக்கியம் எல்லாமே முடிவாகுது. உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் இளமையாக, குன்றாத இளமையோடு இருப்பதற்கான வழி இதுதான். தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்னல் ஆர்கன்ஸ் குன்றாத இளமையோடு இருக்குமானால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் பார்த்து வியக்கின்ற அளவிற்கு இளமையோடும் உற்சாகத்தோடும் ஆனந்தத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பீர்கள். என்னுடைய வாழ்க்கையில நான் செய்கின்ற மிகப்பெரிய நன்மை என்னன்னா, அடிக்கடி ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது மொத்தமா சொலல் விட்டு சும்மா சமாதியில், நிர்விகல்ப சமாதியில் இருந்து விடுவது. அப்ப என்ன ஆகுன்னா, சாதாரண இந்த சகஜ சமாதியில் இயங்கும் பொழுது கூட தேவைப்படும் பொழுது மட்டுமே சொலல் நிகழும். உள் உணர்விற்குள் சொலல் நிறைவது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். எனக்குள் சொலல் நிகழ்கின்றது, எனக்குள் சொலல் நிறைந்து இல்லை. ஆனா சாதாரண மனிதனுக்குள்ள சொல்லுதல் நிகழாத காலத்தில் கூட சொல்லுதல் நிறைந்து இருக்கின்றது. உங்க உணர்வுக்குள்ள சொல்லுதல் நிறைந்து இருந்தால் வாழ்க்கையே மிகப்பெரிய மாய குழப்பத்தில் சீரழியும். சொலல் தேவைப்படும் பொழுது மட்டும் நிகழ்ந்தால், சொலல் உங்களுக்குள் நிறைந்து இருக்காமல் தேவைப்படும் பொழுது மட்டும் நிகழ்ந்தால் நீங்கள் ஞானி, ஜீவன் முக்தர். தேவைப்படும் பொழுது மட்டும் சொலல் நிகழுமானால் சொல்ல வேண்டியவற்றை மட்டும் சொல்வீர்கள். சொல்ல வேண்டியவற்றை சரியாகச் சொல்வீர்கள். சொல்ல வேண்டியவற்றை இனிமையாகச் சொல்வீர்கள். இந்த மூன்று தாங்க அன்னை சரஸ்வதியின் திருவடிவத்திலே அன்னை சரஸ்வதி காட்டுகின்றாள். கான்ஷியஸா சொல்வதுதான் ஜபமாலை. சொல்ல வேண்டியவற்றை கான்ஷியஸா சொல்வதுதான் ஜபமாலை. சொல்ல வேண்டியவற்றை இனிமையாக சொல்வதுதான் வீணை. சொல்ல வேண்டியது பரமசத்தியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் சாஸ்திரம். பரமசத்திய சாஸ்திர ஏடுகள். அன்னை சரஸ்வதி இந்த சத்தியத்தை தான் காட்டுகின்றாள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சொலல் இல்லாது ஸ்மரணத்தில் இருந்து ஸ்புரணத்தில் ஆழ்ந்திருக்க பழகுங்கள். தினந்தோறும் ஒரு அரை மணி நேரமாவது
ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவதுங்க குடும்பம் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்லயே இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல வேற ஏதாவது ஒரு கோயிலுக்கோ அல்லது மடத்துக்கோ இல்ல ஏதாவது ஒரு தீர்த்த ஸ்தானத்துக்கோ போய் ஸ்பெண்ட் பண்ணால், ஒரு மலைக்கோ திருவண்ணாமலை மாதிரி இல்ல வெள்ளிமலை மாதிரி ஏதாவது ஒரு மலைக்கோ போய் ஸ்பெண்ட் பண்ணா தப்பில்லை. ஆனா என்ன, உங்களுடைய வாழ்விலே தினசரி வருகின்ற எந்த உறவுகளும் நட்பும் கூட இருக்கக்கூடாது. ஒரு நாளாவது மாசத்துல குறைந்தபட்சம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறைனா ஒரு வாரமாவது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மாதமாவது முடிந்தவரை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் சுற்றி இருந்தும் தனிமையாக உணர்வது லோன்லினஸ். அது மிக கொடுமையான, நேசிக்கப்படாததனால், நேசிக்க தெரியாததனால் அன்பை கொடுக்கவும் அன்பை வாங்கிக் கொள்ளவும் தகுதியோ தைரியமோ அந்த அளவுக்கு உணர்வில் முதிர்ச்சியோ இல்லாததனால் வரும் கொடுமையான நரகம். ஆனா இப்ப நான் சொல்ற இந்த தனிமை, இது அலோன்னஸ், இது கான்ஷியஸா நீங்க சூஸ் பண்ற தனிமை. இது எதுக்காகன்னா, நீங்கள் இந்த பூமிக்கு தனியாகத்தான் வந்தீர்கள், தனியாகத்தான் வாழுகிறீர்கள், தனியாகத்தான் செல்வீர்கள். சோ அந்த உங்களுடைய ஸ்வரூபமான அந்த நிர்வாண நிலை தனிமை, அந்த சுகத்தை, அந்த நிலைக்கு உங்களை தயார்படுத்தி உங்களை அந்த இருப்பிலே வைத்துக் கொள்வது. ஐயா, நான் சொல்ற இந்த தெய்வீக தவத்தனிமை, தவத்திற்காக கான்ஷியஸா நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற தனிமை உங்கள் உயிரையும் உடலையும் மனதையும் அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று ஐயா, பணத்தால ஒருத்தன் வறுமையா இருந்தா கூட மன்னிச்சிடலாம். ஆனா ஹிந்துவா பிறந்துட்டு, அதுலயும் இந்தியாவில பிறந்துட்டு ஞானத்தால ஒருவன் வறுமையாக இருக்கின்றான் என்றால் அவனை மன்னிக்கவே முடியாது. மன்னிக்க முடியாத குற்றம். காரணம் என்ன, நம்ம காத்துலயே ஞான கருத்துக்கள் இருக்குங்க. நம்ம சும்மா காதை மூடாம இருந்தனாலே போதும். எங்க இருந்தாவது ராமாயணம் காதுல வந்து விழும், பாகவதம் காதுல வந்து விழும், பாரதம் காதுல வந்து விழும், இந்த ஞான சத்தியங்கள் காதுல வந்து விழுந்துகிட்டே இருக்கும். வேணும்னே திமிரு பிடிச்சி, பேய்த்தனம் பிடிச்சி, ராட்சசன் மாதிரி ஆகி, அரகன்ஸ்னாலையும் வயலன்ஸ்னாலையும் இந்த ஞானம் அனைத்தையும் ஒதுக்குவேன், வெறுப்பேன், அழிப்பேன், எதிர்ப்பேன் அப்படின்னு தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறவர்கள் தான். வேற வழி இல்லை. சரி, அது அவங்களுடைய சுய விருப்பம். சூசைட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு, நாம தலையிட முடியாது. ஆனா ஒரு சாதாரண மனிதன், பாரதத்தில் பிறந்தவன் ஞான வறுமையில இருக்கக்கூடாது.
இந்த தவ தனிமை உங்களை ஞான வறுமையிலிருந்து வெளியில் எடுத்து மிகப்பெரிய ஞான செல்வந்தனாக மாற்றும். உங்களை பத்தி பல விஷயங்கள் இந்த தவ தனிமை காட்டி கொடுக்கும். வெளியில இந்த எக்ஸ்டர்னல் நாய்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்குங்க. அப்போதான் உள்ள இருக்கிற அந்த இன்னர் நாய்ஸ்ல இருந்து ஒதுங்க வாய்ப்பு வரும். எக்ஸ்டர்னல் நாய்ஸ்ல இருந்தே ஒதுங்கலைன்னா இன்டர்னல் நாய்ஸ்ல இருந்து ஒதுங்க முடியாமலே போயிடும். எக்ஸ்டர்னல் நாய்ஸ்ல இருந்து ஒதுங்குங்க, இன்டர்னல் நாய்ஸ்ல இருந்து ஒதுங்குங்க. அது மாதிரி ஒதுங்கி உங்களை நீங்களே சற்றே உங்களுக்குள் மூழ்கி நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த சொல்லுவதை தாண்டி உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உங்க பர்சனாலிட்டி ஒரு ஆழ் கடல் போல, பரந்த வானம் போல ஒரு பெரிய ஸ்பேஸ் உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிருங்க. இப்போ உங்களுடைய வார்த்தை கொந்தளிப்புகள், உணர்ச்சி கொந்தளிப்புகள், நீங்க விதவிதமா உருவாக்கிக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ், உங்களை பத்தி நீங்களே வச்சிருக்கிற கருத்துக்கள், உங்களை பத்தி நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிற கதைகள், இது எல்லாத்தையும் தாண்டி உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாம இந்த கதை கேட்டே செத்து போயிடுறீங்க. என்ன கொடுமை, என்ன கொடுமை அப்பா. உங்களை பற்றி நீங்கள் சொல்லிக் கொள்ளுகின்ற சமுதாயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் அதை எடிட் பண்ணி ஓனா கிரியேட்டிவா குக்கப் பண்ணி சொல்லிக்கிற எல்லா கதைகளையும் விட்டொழியுங்கள். உங்களை பற்றி நீங்கள் சொல்லிக் கொள்ளுகின்ற எல்லா கதைகளுமே சமூகம் சொன்ன கதைகளின் வேறு வேறு எடிட்டட் கட் அண்ட் பேஸ்ட் வெர்ஷன்ஸ் தான். உங்களை பத்தி நீங்க சொல்லிக்கிற எல்லா கதையும் தான் உள்ளுக்குள்ள ஓடுற அந்த சொலல் அப்படிங்கிற பாருங்க. அதை விட்டு வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் நாய்ஸை விட்டு உள்ளுக்குள்ள இன்டர்னல் நாய்ஸையும் விட்டு உங்களை எதிர்கொள்ளுங்கள். சொலல் இல்லாத இருப்பை உணரத் துவங்குங்கள். இந்த சொலல் இல்லாம இருந்தா உடனே அப்படியே மெதுவா தூங்கிடுறது. அது ஆப்சன்ஸ், உங்களுடைய ஆப்சன்ஸ். நான் உங்க ஆப்சன்ஸை ஃபீல் பண்ண சொல்லல. சொலல் இல்லாது இருத்தல், வார்த்தைகள் இல்லாத உங்களுடைய பிரசன்ஸ், சொலல் இல்லாத உங்கள் இருப்பை உணருங்கள். அப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய உயிரை பற்றிய புரிதல் உங்களுக்கு வருங்க. உயிரின் நோக்கம் புரியும், உயிரின் உயிர்ப்பு மலரும். உங்களுக்குள்ள ஓடுற பேட்டர்ன்ஸ், ஹேபிட்ஸ், எண்ணங்கள், தாட்ஸ், இதுல முக்கியமா உங்களை அறியாமலே வந்து உங்களை ட்ரெயின் பண்ணிடுற அந்த தாட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்கயா. அந்த தாட்டு காரணமே இல்லாம வரும். யாரோ ஒருத்தர் முன்னாடி போறவர் கருப்பு வேட்டி கட்டிட்டு போனாருன்னா, இந்த கருப்பு வேட்டி கட்டிட்டு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் துக்கம் கொடுத்தாரோ அவங்க நினைவெல்லாம் வந்து திடீர்னு ட்ரெயின் ஆகி டல் ஆயிடுவீங்க.
சடனா தாட் கரண்ட்ஸ் உள்ள வந்து ட்ரெயின் ஆகி போகுது பாருங்க. இந்த பேட்டர்ன்ஸை எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த தேவையில்லாத பயங்கள், குற்ற உணர்ச்சிகள், இதுல தான் உங்களை ரொம்ப சின்னவனா வச்சிருக்குங்க. நீங்கள் பரம்பொருள் அப்படிங்கிறத தவிர நீங்க வேற என்ன கருத்து உங்களை பத்தி வச்சிருந்தீங்கன்னாலும் அது தாழ்வு மனப்பான்மையே. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னே ஒண்ணு கிடையாதுங்க. இருக்கிறது மொத்தமும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாங்க. ஏன்னா உங்களை பத்தி பரம சத்தியம் என்னன்னா நீங்கள் பரம்பொருள். அந்த கருத்தை நீங்க வச்சிருந்தீங்கன்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரெண்டுமே இருக்காது. காரணம் என்னன்னா நீங்கள் கடவுளை விட உயர்ந்தவரும் கிடையாது, கடவுளை விட தாழ்ந்தவரும் கிடையாது, கடவுளுக்கு சமமானவரும் கிடையாது. நீங்கள் கடவுள் அப்படிங்கறதான் சத்தியம். நீங்கள் பரம்பொருளை விட உயர்ந்தவரும் கிடையாது, பரம்பொருளை விட தாழ்ந்தவரும் கிடையாது, பரம்பொருளுக்கு சமமானவரும் கிடையாது. நீங்கள் பரம்பொருள் அப்படிங்கறதான் சத்தியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் உயிருக்கு இனியவர்களே, நீங்கள் பரம்பொருள் என்று அந்த சத்தியத்தை ரசித்து ருசித்து புசித்து சற்றே அதை உணர்ந்து அதுல இருந்து பக்தி பண்ணீங்கன்னா பக்தி கூட முழுமையான பரமபக்தியாக இருக்குங்கய்யா. கோபிகைகளுடைய பக்தி பாத்தீங்கன்னா தன்னையே கண்ணனாய் நினைத்த பரமபக்திங்கய்யா. பரமாத்வைதத்தில் நிலை பெற்ற பக்தி. இல்லைன்னா பெரும்பாலான நேரத்துலங்க அவங்க டிசப்ஷனை டிவோஷன் நினைச்சுக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த போலி பணிவு இருக்கு பாருங்க. அதாவது உங்களை பற்றி குறைந்த அளவு நினைப்பதுதான் நிஜமான பணிவு, சிறிதாக நினைப்பது நிஜமான பணிவல்ல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களை சிறியவன் என்று நினைப்பது நிஜமான பணிவு அல்ல, அது உங்களுடைய அழிவுக்கு வழிவகுக்கும். உங்களை பற்றி நினைப்பது, தொடர்ந்து நினைப்பது, உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக் கொள்வது குறைவாக இருக்க வேண்டும். அதுதான் பணிவு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ நான் ஒரு தூசு, நான் ஒரு இது, நான் ஒரு அது. பெருமானை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை தாழ்த்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது வேணா நீங்க வெளியில வேணா சொல்லுவீங்களே தவிர நீங்களே உண்மையில அதை நம்பவும் மாட்டீங்க. ஒருவேளை நம்ப துவங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே செய்து கொண்ட மிகப்பெரிய தவறான மூளைச்சலவை. ஏன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்ராஹ வேதாகமேகம் புருஷம் மகாந்தம். ஆழ்ந்து கேளுங்கள். அமரத்துவத்தின் மலர்ச்சிகளே, அமரத்துவத்தின் வெளிப்பாடுகளே, பரமசத்தியத்தை நான் உணர்ந்தவன் என்பதனால் உங்களுக்கு அதை அப்படியே சொல்லுகின்றேன். நான் பக்தி நெறியை, துவைத்த நெறியை, இறைவன் நம் முன்னால் இருக்கின்றான்
வழிபன்ற அந்த நெறிய எந்த குறையும் சொல்லவில்லை. அதை நான் தரம் தாழ்த்தி எல்லாம் சொல்லவில்லைங்கயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம் இது எல்லாமே ஒவ்வொரு நிலையிலே சாதகனுக்கு சத்தியம் அனுபூதியா இருக்கும். அல்டிமேட் பரமசத்தியம், அல்டிமேட் ட்ரூத், இறுதி சத்தியம், உறுதி சத்தியம், அறுதி சத்தியம் என்னன்னா, இந்த எல்லா சம்பிரதாயங்களுமே ரகசியமா இந்த அறுதி சத்தியத்தை சொல்லிடுறாங்கய்யா. சைவ சித்தாந்தம் கூட சிவசாயுஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையினால, பரமுக்தி அப்படிங்கிற வார்த்தையினால இந்த இறுதி சத்தியம் அறுதி சத்தியத்தை சொல்லிடுறாங்கய்யா. நீங்கள் என்று உங்களுக்குள் இருக்கின்ற பொருள் பரம்பொருளுங்கய்யா. அதை பற்றி நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுகின்ற கதைகள் தான் மாயை. உங்களை பற்றி நீங்கள் சமூகம் சொல்லுவதை கேட்டு நீங்களாகவே உருவாக்கிக் கொண்டு உங்களை பற்றி நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்ளுகின்ற கதைகள் தான் மாயையே தவிர, இந்த கதைகளையெல்லாம் விட்டொழித்து வெளியில நாய்ஸ், சப்தங்கள், உள்ளுக்குள்ள இருக்கிற நாய்ஸ், இந்த ரெண்டையும் விட்டொழித்து சற்றே பொறுமையோடு சொலல் இல்லாத ஸ்மரணத்தில் அமர்ந்தீர்களானால் நீங்கள் என்று அனுபூதியாக அனுபவமாக உங்களுக்குள் இருப்பது எதுவோ அதுவே பரம்பொருள். நிறைய பேர் எனக்கு மெசேஜ், சாமி ஒரு மாசம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் விட்டு தனிமையில போய் உட்கார்ந்தா எனக்கு யாரு சாமி சோறு போடுவாங்க? நான் போடுறேங்கய்யா. அதுக்கு தான் நான் பிச்சை எடுத்து சம்பாரிச்சு வச்சிருக்கேங்கய்யா. உலகம் முழுக்க இன்டர்நெட்ல பிச்சை எடுத்து சம்பாரிச்சு வச்சிருக்கேங்கய்யா. கைலாச திருவண்ணாமலை திறந்தே வச்சிருக்கேன். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி அன்று, டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரை, அடுத்த நிகழ்ச்சி ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரை, ஒவ்வொரு மாதமும் ஒரு முழு மாத நிகழ்ச்சி இதுக்காகவே நடத்துறேங்க. அது ஒன்று நோக்கம் வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து உங்களுக்குள் விளங்குகின்ற, தானாய் விளங்குகின்ற பரம்பொருளை அனுபூதியாக உணர்ந்து விட்டு செல்வது. உணவு, தங்குமிடம், நிகழ்ச்சி அனைத்தும் இலவசம். டைரக்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எதுவும் கிடையாது. நீங்க திருவண்ணாமலை கைலாசாக வந்துட்டீங்கன்னா மட்டும் போதுமானது. திருவண்ணாமலையிலே ஆரத்தியும் பூஜைகளும் நிகழ்கின்றன. அருணாச்சல ஸ்மரணம் செய்து சொலல் இல்லாது அருணாச்சல ஸ்மரணம் செய்து ஆத்மஸ்புரணத்தில் இருப்போம், அருணாச்சல ஸ்புரணத்தில் இருப்போம். இப்போ நேரலையில் சென்று கொண்டிருக்கிறது. அதை உங்களுக்கும் காட்டணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் பிரச்சனை இருக்கிறதுனால காட்ட முடியல. தயவு செய்து என் கண்ணிலே பார்த்து கொள்ளுங்கள். பெருமான் ஆராதனையை
பார்த்த புண்ணியம் உங்கள் எல்லோருக்கும் வரும். ஏன்னா ஒரு ஞானிக்கு பாவமோ புண்ணியமோ வருவதில்லை. இப்ப பெருமானை தரிசித்த புண்ணியம் எனக்கு வருவதில்லை. ஏன்னா எந்த புண்ணியம் எந்த பாவத்தையும் நான் அனுபவிப்பதில்லை. அந்த புண்ணியம் முழுமையையும் இப்பொழுது சத்சங்கத்தை கண்டுகொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அளிக்கின்றேன், பெற்றுக்கொள்ளுங்கள். அண்ணாமலையான் சாட்சியாக அந்த புண்ணியம், தரிசன புண்ணியம், அண்ணாமலையானை தரிசித்த புண்ணியம் உங்கள் எல்லோருக்கும் வரட்டும். என் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு நிகழ்வு சொல்லிடுறேங்கய்யா. அருணகிரி யோகீஸ்வரர், அண்ணாமலையானே, அருணாச்சல பரம்பொருளே, அருணாச்சலேஸ்வர கருணாமூர்த்தியே, அருணகிரி யோகீஸ்வரராக வடிவந்தாங்கி குருவாக வந்து எனக்கு அருள் செய்து உபதேசித்தார். அப்ப அவர்கிட்ட நான் ஒரு வரம் கேட்டேன். பெருமானே, அவர் தீட்சை அளிக்க சொல்லி இந்த பரமாத்வைத சத்தியத்தை உலகமெங்கும் பரப்பவும், தீட்சை அளிக்கவும், சக்திபாதம் செய்யவும், சக்தி நிபாதம் அளிக்கவும், இதையெல்லாம் செய்யறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணி செய்ய சொன்னார். அப்ப நான் அவர்கிட்ட ஒரு வரம் கேட்டேன். பெருமானே, என்னை நினைந்தோரெல்லாம் உன்னை நினைந்தோர் ஆகுக. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், அருணாச்சல ஸ்மரணம் பண்ணா முக்தி. சோ நம்மை என்னை நினைந்தோர் எல்லாம் உன்னை நினைந்தோர் ஆகுக. அப்ப அவங்களுக்கு நிச்சயமா முக்தி கிடைச்சிரும்னு கேட்டேன். பெருமான் சிரித்தபடியே ஆசீர்வாதம் பண்ணாரு. அவர் என்ன சொன்னார்னா, எப்பாவத்தில் உன்னை நினைந்தாரோ அப்பாவத்திலேயே என்னை நினைந்தோர் ஆகுக அப்படின்னார். அப்ப உண்மையிலே எனக்கு அதோட முழு பொருள் புரியல. பெருமானே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா பெருமான் ஒரு வார்த்தை கூட அதிகமா சேர்த்து உபயோகப்படுத்த மாட்டார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டேன். காலம் வரும் பொழுது உனக்கு புரியும். இப்ப புரியுது. அப்ப புரியல, இப்ப புரியுது. பக்தியோடு, ஸ்ரத்தையோடு, பக்தி பாவத்தோடு என்னை நினைந்தார்கள், அவரையும் பக்தி பாவத்தோடு நினைந்தவர்கள் ஆகுக என்றும், எதிர்ப்பு வெறுப்பு போன்ற பாவனைகளோடு என்னை நினைந்தார், அவரையும் அதே பாவனையில் நினைந்தோர் ஆகுக அப்படின்னு சொல்லியிருக்க. அதனாலதான் என்னை தாக்குபவர், அழிக்க நினைப்பவர், எதிரியாக கருதுபவர்கள் இவங்க யாரையும் நான் வெறுப்பதும் கிடையாது, எதிர்ப்பதும் கிடையாது, பதில் சொல்வதும் கிடையாது, அவர்களுக்கு ரியாக்ட் பண்றது கூட கிடையாது. ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டோம், விடப்பா. அவர் ஏற்கனவே கொடுத்த அந்த வரத்தினால் அந்த வரத்திலே ரெண்டையும் செய்து விடுகிறார். இஷ்ட பரிபாலனம், துஷ்ட நிகிரகம், இரண்டையும் அந்த ஒரு வரத்தாலே பெருமான் செய்து விடுகிறார். நான் உண்மையில பார்த்தா இஷ்ட பரிபாலனத்துக்காகத்தான் அந்த வரம் கேட்டேன். ஏன்னா என்னை நினைந்தோரெல்லாம் உன்னை நினைந்தோரானால் அவர்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்குமே, ஜீவன் முக்தி கிடைக்குமேன்னு தான் கேட்டேன். அவரானா ரெண்டையும் சேர்த்து வச்சு வரமா கொடுத்துடுறார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கிருஷ்ணன் கீதையிலே சொல்லியது போல பரித்ராணாய சாதூனாம், உனை நல்விதத்தில் நினைந்தோரெல்லாம் நமையும் நல்விதத்தில் நினைந்தோராகுக. தீய
தீய விதத்தில் நினைந்தோரெல்லாம் நமையும் தீய விதத்தில் நினைந்தோராகுக அப்படின்னு அவரே வரம் கொடுத்தார். அப்ப புரியல, இப்ப புரியுது. ஆழ்ந்து கேளுங்கள். இப்போ உட்கார்ந்து சத்சங்கம் பார்த்துட்டு இருக்கிற எல்லோருக்கும் சொல்லுகின்றேன், பெருமானை நான் தரிசித்த புண்ணியம் உங்கள் எல்லோருக்கும் வந்து சேரும். மூன்றாவது சத்தியத்தை இன்னமும் சிலது விளக்குகின்றேன், ஆழ்ந்து விளக்குகின்றேன், கேளுங்கள். உங்களுடைய செயல்பாடுகள், பர்ஃபார்மன்ஸ், வேலை, கெரியர், வேலை, ரிலேஷன்ஷிப்ல நீங்க சொல்ற வார்த்தைகள், உறவுகள், எப்படி நீங்க செயல்படுறீங்க, இது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்க யாருன்னு அமைதியா, நீங்கள் எப்படி இயங்குகிறீர்கள், உங்களை பத்தி மற்றவங்க சொல்ற கதைங்க, உங்களை பத்தி நீங்களே சொல்லிக்கிற கதைங்க, இவைகளையெல்லாம் சற்று தள்ளி வைத்து விட்டு பார்த்தீர்களானால்தான் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுகிறீர்கள், எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுக்காக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு புரியுங்க. அது புரிந்தால் மிக பெரிய சுதந்திரத்தை அடைந்து விடுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைச்சுப்பீங்க. உங்களுக்கு தேவையான பணம், பொருள், புகழ், அன்பு, சுகம் எல்லாம் இருக்கிற மாதிரி, ஆனால் ட்ரெயின் ஆகாம, டயர்ட் ஆகாம, போர் அடிக்காம, இரிட்டேட் ஆகாம, துக்கம் வராம, இனிமையா இருக்கிற மாதிரி உங்களுடைய ஈகோ சிஸ்டத்தை அழகாக வடிவமைத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய உலகத்திற்கு நீங்கள் ஈஸ்வரனாக மாறுவதுதான் வாழ்க்கையின் முதல் படி வெற்றி, முதல் நிலை வெற்றி. உங்க வாழ்க்கையோட டைரக்ஷன், நீங்க யாரா இருக்கீங்க, யாரா மாறுறீங்க. பல நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த தொடர்ந்த எரிச்சலை கொடுக்கக்கூடிய உறவுகளோட டீல் பண்ணி ஒரு வருஷத்துல நீங்களே அந்த மாதிரி ஒரு சீப்பான பர்சனாலிட்டியா மாறிட்டு இருப்பீங்கயா. ஐயோ, எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், தன்னை இழக்க கூடாதுங்கய்யா. எதை இழந்தாலும் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா தன்னை ஒரு ஸ்வீட்டான, இனிமையான பீயிங்கா, நல்ல பீயிங்கா நீங்க இருக்கிறத மட்டும் வெளி உலக சூழல் காரணமா இழந்தீங்கன்னா, ஆஹா போச்சு, சர்வநாசம். அதை மட்டும் அனுமதிக்காது. இந்த தொடர்ந்து டாக்ஸிக்கா உங்களை ஃபீல் பண்ண வைக்கிற உறவுகள், அது எப்படி உங்களை அறியாம மாத்துது, இதெல்லாம் புரிந்தால்தான் இல்யூஷன்ஸையும் டெல்யூஷன்ஸையும் டிசால்வ் பண்ணுவீங்க. இல்யூஷன்ஸையும் டெல்யூஷன்ஸையும் டிசால்வ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள சொலல் இல்லாத இருப்பு, ஸ்மரணத்தை, ஸ்புரணத்தை பில்ட் பண்ணீங்கன்னா உலகத்தோட நிறைய பேரை பார்ப்பீர்கள். ஆழ்ந்து கேளுங்கள்.
உங்களுடைய சாநித்தியம் பெருக பெருக பயம் இல்லாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சிம்பிளா ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. 4வது சத்தியம், உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவிகரமாக இல்லாத சகலவிதமான பயம், துக்கம், குற்ற உணர்ச்சி, கடந்த காலத்தை பற்றி வைத்திருக்கும் நினைவுகள் அனைத்தையும் தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணிடுங்க, தூக்கி எறிந்து விடுங்கள், கழற்றி விட்டு விடுங்கள். இப்போ சில நேரத்துல சூழ்நிலையை மிஸ்ஜட்ஜ் பண்ணி ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, அது பேக் ஃபயர் ஆயிருந்திருக்கும், இல்ல பிரச்சனையா இருந்திருக்கும், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். இதுக்கு மேல நீங்க அந்த மாதிரி பண்ண போறது இல்லை, மிஸ்ஜட்ஜ் பண்ணி. அப்படின்னும் பொழுது அந்த பயம், குற்ற உணர்ச்சி, வேதனை, துக்கம் அதெல்லாம் கழட்டி விட்டுருங்கய்யா. அதெல்லாம் கழட்டி விட்டீங்கனாலே, அதெல்லாம் தூக்கி போட்டீங்கன்னாலே, திரும்ப திரும்ப அதை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்வதை நிறுத்தினாலே, அதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்ற நபர்கள், சூழல்கள், அதிலிருந்து ஒதுங்கினீர்களானாலே உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ற ஹேபிட்ஸ், உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ற ரிலேஷன்ஷிப்ஸ், உங்க வளர்ச்சியை லிமிட் பண்ற உறவுகள், உங்க வளர்ச்சியை லிமிட் பண்ற அன்னெசரி அட்டாச்மெண்ட், இது எல்லாத்தையுமே கழட்டி விடுங்கய்யா. பொருளோ, பணமோ, நகையோ, இடமோ, நபரோ, எதுவா இருந்தாலும் சரி, சுகமோ, எது மேலையா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையின் நிஜமான வளர்ச்சி, அதை மட்டுப்படுத்துகிற, கட்டுப்படுத்துகிற, குறைக்கின்ற எல்லாத்தையுமே கழட்டி விடுங்கய்யா. வாழ்க்கையிலிருந்து கழட்டி விடுங்க. உங்க வாழ்க்கைக்கு எதெல்லாம் சரு பண்ணாதோ, உங்க வாழ்க்கைய எதெல்லாம் கட்டுப்படுத்துதோ, மட்டுப்படுத்துதோ, குறையாக்குதோ, அந்த பழக்க வழக்கங்கள், அடிக்ஷன்ஸ், நபர்கள், மன அமைப்புகள், இவைகளை தூர எறியுங்கள். சில பேர் உடனே புலம்புவீங்க, என்னால விட முடியல சாமி, தண்ணி அடிக்கிற பழக்கத்தை விட முடியல, தம் அடிக்கிற பழக்கத்தை விட முடியல. என்ன முயற்சி பண்ணாலும் இந்த தருதரம் பிடிச்ச ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிற இந்த பழக்கத்தை விட முடியல, இந்த சீப் த்ரில்ஸை நோக்கி ஓடுற பழக்கத்தை விட முடியல சாமி. அதனாலதான் சொல்றேன், 1 வருஷம் முழுக்க முழுக்க இந்த சாக்கடை ஈகோ சிஸ்டம், உங்களை நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற உங்க ஈகோ சிஸ்டம், இந்த அடிமை பழக்கங்கள்லயே உங்களை வச்சிட்டு இருக்கிற அந்த ஈகோ சிஸ்டத்துல இருந்து உங்களை வெளியிலே எடுங்கள். அதே சாக்கடையில ஊறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளும் உங்களால அந்த பழக்கங்கள்ல இருந்து வெளியில வர முடியாம போயிடும். இந்த பரிவிராஜிக யாத்திரைக்காக வெளியில வந்தீங்கன்னா அங்க போற இடத்துல நீங்க தண்ணி அடிக்க முடியாது, சிகரெட் பிடிக்க முடியாது, வேற எந்த அடிமைத்தனமான பழக்கங்களையும் வச்சிருக்க முடியாது. உங்களை வளர விடாமல், வாழ விடாமல், மலர விடாமல் இருக்கிற அந்த பர்சனாலிட்டிஸ் எல்லார்ட்டிருந்து நீங்க தூரமா வந்துருவீங்க. புதுமையான உலகத்தை 1 வருஷம் பார்த்தீங்கன்னாலே நீங்க புது ஆளா மாறிடுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆகார சுத்தயோகோ ஸ்மிருதி சுத்தி. உணவு சுத்தம், அது நாம எடுக்கிற ஆகாரம் சுத்தமானா நம்முடைய மனம் சுத்தமாகும். ஆகாரம் அப்படின்ற வார்த்தைக்கு வெறும் சாப்பாடுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம என்னென்ன அனுபவங்களை எல்லாம் உள்வாங்குறோமோ அதெல்லாம். அந்த அனுபவங்களை எல்லாம் சுத்தமாக்கினாலே நம் சித்தம், உணர்வு, புத்தி, மனம் அனைத்தும்
அனைத்தும் சுத்தமாகிவிடும். அதனால சற்றே சற்றே இந்த சத்தியத்தை உள்வாங்குங்கள். இந்த ஃபால்ஸ் செக்யூரிட்டி இருக்கு பாருங்க, ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஒரு பக்தர், அவருடைய உடல்நலம் பல்வேறு காரணங்களுக்காக அவருக்கு ஒருவேளை மரணம் வரப்போகுதோன்னு நான் நினைச்சேன். அதனால நான் சொன்னேன், ஐயா ஒரு வருஷத்துல போயிருவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவர் உடனே என்ன பண்றாரு, இன்சூரன்ஸ் எடுக்கிறார். இன்சூரன்ஸ் ஐயா செக்யூரிட்டி. உண்மையான செக்யூரிட்டி என்னன்னா தவம் பண்ணி போற, ஒருவேளை போக வேண்டி வந்தா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. பரீட்சித்து பண்ணார் பாருங்க, போக வேண்டிய நேரம் வந்து கட்டாயமா போயிருவோன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்த உடனேயே தக்ஷனால் கடிபட்டு இறப்பாயின்னு சாபம் கொடுக்கப்பட்ட உடனேயே சரி போறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாவது ஆரம்பிச்சிடான்னு பாகவதம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் போறதுக்கான ப்ரிப்பரேஷன். ஆனா இந்த புண்ணியமா ஓடி போயிருச்சு. ஓடி போயிட்டு இன்சூரன்ஸ் எடுக்க போயிருச்சு. என்ன பண்றது? மனிதர்கள் அவ்வளவுதான், ஃபால்ஸ் செக்யூரிட்டியை தான் செக்யூரிட்டியா நம்புறாங்க. எமோஷனல் வெயிட்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு கான்ஷியஸா உங்கள் வாழ்க்கையில் தேவையானவைகளை வரவேறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவையானவற்றை வரவேறுங்கள். ஐந்தாவது சத்தியம், உங்களுடைய சக்தி முழுவதையும் உங்கள் சங்கல்பத்தோடு ஒன்றாக்குங்கள். அதாவது உங்க வாழ்க்கையோட போக்க பத்தி, தினசரி உங்கள் நடவடிக்கைகள் பத்தி எல்லாவற்றையும் ஒரு கான்ஷியஸ் சங்கல்பமா, உணர்வோடு நீங்க எடுக்கிற சங்கல்பமாக, கான்ஷியஸ் டெசிஷனா உங்களை டிசிப்ளின்டாவும் ஆர்கனைஸ்டாவும் மாத்திக்கிட்டு உங்க சக்தி முழுவதையும் அந்த மாதிரி செலவு பண்ணுங்க. நீங்க நினைக்கலாம், என்ன இதெல்லாம அருணாச்சல புராணத்தில் சொல்லி இருக்குன்னு. ஆமாம், சொல்லி இருக்கிறது. தாயார் இப்படித்தான் தவம் பண்றாங்க திருவண்ணாமலைக்கு வந்து. வாழ்க்கையில நீங்க எதை வேண்டுமானாலும் தவத்தால் தான் அடைய முடியும். ஒவ்வொன்றுத்துக்கும் செய்ய வேண்டிய தவம் மாறுபடும். ஆனா தவம் தான் அடிப்படை. டிசிப்ளின்டாவும் ஆர்கனைஸ்டாவும் உங்களை மாத்திக்கிறது தான் தவம். நல்லா புரிஞ்சுக்கோங்கயா. வாழ்க்கையில எந்த மாற்றமும் நீங்க செய்யாம தானாவே உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை வந்துடணும் அப்படின்னு கனவு கண்டீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. இப்ப என்ன தருதரமான மூதேவித்தனமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே 2026 தொடர்வீங்க. ஆனா வெளி உலகம் மட்டும் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் புதுசா மாறிடணும். நடக்காது. நீங்க கான்ஷியஸா உங்களுடைய செயல்களை, சிந்தனையை, உணர்வை, உயிரை, உயிரின் உயிர்ப்பை, உயிரின் போக்கை மாற்றினால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை மாறும்.
அதனால காலையில நீங்க எந்திரிச்சு யோகா பண்ற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடைய வேண்டிய குறிக்கோளை நோக்கி முன்னேறுகின்றீர்கள். இழுத்து போத்திட்டு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்காம நீங்க தூங்குற ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆழ்ந்து கேளுங்கள். அதாவது ஒரு நாள் மோட்டிவேஷன்ல இன்ஸ்பிரேஷன்ல சரி நித்யானந்தர் சொல்லிட்டாரப்பா, இவர் சொன்னா ஏதோ இதுல உண்மை இருக்குன்னு. ஒரு நாள் எந்திரிச்சு 2 நாள் எந்திரிச்சு ஓடிடுவோம், செஞ்சிருவோம். இந்த நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு ஜிம் ஃபீஸ் கட்டுற மாதிரிதான். ஆனா தொடர்ந்து போர் அடிக்கும் போதும், டயர்ட் ஆகும் போதும், இன்ஸ்பிரேஷன் இல்லாத போதும் செயல்படுகிற டிசிப்ளின் தான் உங்களை வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்பிரேஷனும் மோட்டிவேஷனும் ஸ்டார்ட் பண்ணிவிடும். இந்த உலகத்துல ஒரு பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா, எங்க வேணா சுத்தி பாருங்க, புக்ஸ், யூடியூப் வீடியோஸ், ஃபேஸ்புக் போஸ்ட், சோசியல், எல்லா இடத்துலையும் இன்ஸ்பிரேஷன் கொடுக்கிற, மோட்டிவேஷன் பண்ற கோட்ஸ், புக்ஸ், வீடியோஸ் நிறைஞ்சு கிடக்கு. ஏன்னா பீப்புள் செலிப்ரேட் இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன். இது எல்லாத்தையும். ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு ரகசியம் புரிய மாட்டேங்குது. இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுமே தவிர உங்களுடைய குறிக்கோளை நோக்கி கொண்டு செல்வதற்கு இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷனால முடியாது. டிசிப்ளினால மட்டும்தான் உங்கள் குறிக்கோளை நோக்கி உங்களை கொண்டு சென்று விட முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் இது எல்லாம் துவக்கிவிட முடியுமே தவிர டிசிப்ளின் மட்டும்தான் உங்கள் குறிக்கோளை உங்களால் அடைய செய்ய முடியும். இன்ஸ்பிரேஷனும் மோட்டிவேஷனும் சில நாள் அந்த எமோஷன்ஸ்லாம் அடங்கிடும். அதுக்கு பிறகும் டிசிப்ளின் மட்டும்தான் உங்கள் குறிக்கோளை உங்களை அடைய வைக்கும். இன்ஸ்பிரேஷனும் மோட்டிவேஷனும் லைக் எக்ஸைட்மெண்ட், ஃபயர் ஒர்க் மாதிரி ஒரு பேஷன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறது. அது துவக்கும். லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை செய்யக்கூடிய செயல்களை நீங்க செய்யறதுக்கு தூண்டி துவக்கி வைக்கும். அது ஒரு ஸ்டார்டிங் தான். டிசிப்ளின் தான் வெற்றியை கொடுக்கும். இந்த டிசிப்ளின் இல்லாமல் போவதனால்தான் பல பேர் துவங்குகின்ற மிகப்பெரிய செயல்கள், மிகப்பெரிய திட்டங்கள் வெறும் கனவாக முடிந்து நொந்து அழிந்து போய்விடுகின்றது, காணாமல் போய்விடுகின்றது. தோல்வி அடைபவனுக்கும் வெற்றி அடைபவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், டிசிப்ளின் தான். ஏன்னா 2 பேருக்குமே மோட்டிவேஷன் இருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்கிறதால தான் ஆரம்பிக்கிறாங்க. நான் ஆதீன கைலாசத்திலே பார்த்திருக்கேங்கய்யா. பல பேர் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ண உடனே அப்படியே இன்ஸ்பயர் ஆகி, மோட்டிவேட் ஆகி, அப்படின்னு நான் கைலாசவாசி ஆகிறேன், ஆதீனவாசி ஆகிறேன், சன்னியாசி ஆகிறேன்னு வந்துருவாங்க. நான் உடனே சன்னியாசம் கொடுக்க மாட்டேன், உடனே கைலாசவாசியை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நல்லது, இன்ஸ்பிரேஷன் ரொம்ப நல்லது. வா, வந்து தங்கு, பாரு. டிசிப்ளினை பில்ட் பண்ண முடியுதா? அப்ப மட்டும்தான் கைலாசவாசியை அக்செப்ட் பண்ணிப்பேன், சன்னியாசம் கொடுப்பேன். சன்னியாசம் வேணுன்றவங்களுக்கு சன்னியாசம், கிரகஸ்தர்களா வாழலாம்.
ஆனா எந்த அக்செப்டன்ஸும் டிசிப்ளினை பில்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு தான் கொடுப்பேன். ஏன்னா டிசிப்ளின் தான் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும். உங்களுடைய சக்தி புனிதமானதுங்கய்யா. உங்களுடைய நேரம் உங்கள் வாழ்க்கைங்கய்யா. அதனால உங்களுடைய மனோசக்தி, உடல் சக்தி, வாக்கு சக்தி, இது எல்லாமே புனிதமானது. அவைகளை வீணா கேஷுவலா உபயோகப்படுத்தாதீங்க. 2026க்கு இதுதான் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை அளிக்கும் பரம சத்தியம். இதை கடைபிடியுங்கள். 2026 புதிய வாழ்க்கை ஆயிடும். டிசிப்ளின் உடையவர்கள் அன்ஸ்டாப்பபிளா மாறிடுவாங்க. ஒரு சாதாரண மனிதன் சாதாரண செயல்களை கூட டிசிப்ளினோட தொடர்ந்து இடைவிடாமல் செய்வானே ஆனால் நினைத்து பார்க்க முடியாத சாதனைகளை செஞ்சு முடிச்சிருப்பான். என் வாழ்க்கையில ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. வெளியில இருக்கிற எந்த சூழ்நிலை, உள்ள இருக்கிற உணர்வு நிலை, இதெல்லாம் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். காலையில எந்திரிச்சா பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு யோகா பூஜை, என் உடம்ப கரெக்டா தூக்கிட்டு வந்து சிம்மாசனத்துல வச்சிருவேன், உட்கார வச்சிருவேன். நான் வகுப்பெடுக்க வேண்டிய அந்த ஆசனத்துல உட்கார வச்சிருவேன். ஷோயிங் அப் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் மை சக்சஸ். எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும், சத்சங்கமா இருந்தாலும், கிளாஸா இருந்தாலும், மீட்டிங்கா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் சரி, ஷோயிங் அப். வெளியில இருக்கிற உள்ள இருக்கிற சூழ்நிலையை பத்தி கவலையே பட மாட்டேன், யோசிக்க கூட மாட்டேன். எமோஷன்ஸ் ஆர் இர்ரெலவென்ட் ஃபார் மை லைஃப். மனம், உணர்வு, உணர்ச்சி, இது எல்லாமே ரிடண்டன்ட், இர்ரெலவென்ட். சாட்சியாக என்னை பார்த்து, சாட்சியாக பார்ப்பவனை சாட்சியாக பார்த்து, அப்சர்விங் த அப்சர்வர், சைலண்டா கொண்டு வந்து உடம்ப ஆசனத்துல உட்கார வச்சிருவேன். எடுக்க வேண்டிய வகுப்புகள் எடுக்கப்படும், பேச வேண்டியது பேசப்படும், சொல்ல வேண்டியது சொல்லப்படும், நிகழ வேண்டியது நிகழும். இந்த டிசிப்ளினால தாங்க 40 ஆண்டுகள், 5 வயதுல முதல் ஆன்மீக மேடை, 3 வயதில் பாலசந்நியாசம், முதல் சாதுர்மாஸ்யம், 5 வயதில் முதல் ஆன்மீக மேடை திருவண்ணாமலை கோயில்ல தான். முதல் ஆன்மீக சத்சங்கம் 5 வயதிலே. இப்போ 47 வயதாகிவிட்டது. நாற்பது வருடங்களுக்கும் மேலாக இந்த டிசிப்ளின் தொடர்ந்து ஏதாவது ஒரு மொழியில், ஏதாவது ஒரு மக்களோடு இந்த சத்தியங்களை பேசிக்கொண்டே இருக்கின்றேன், சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன், செய்து கொண்டே இருக்கின்றேன். எனக்கு டைம் இருக்கும்போது வேலை செய்யறது கிடையாது, வேலை இருந்தா செய்யறது தான் வாழ்க்கை. வேலைக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையை விரித்துக் கொள்வது, அதான் டிசிப்ளின். வேண்டிய குறிக்கோள், அதுக்கேத்த மாதிரி வாழ்க்கையை விரித்துக் கொள்வேன், அவ்வளவுதான். என் மீது எதிர்ப்பும் வெறுப்பும் வைத்திருப்பவர்கள் கூட கண்டு நடுங்கும் ஒழுக்கம், டிசிப்ளின் என்னுடைய வாழ்க்கை. டிசிப்ளின் உடையவர்கள் ரொம்ப சின்ன வேலைகள் செய்தால் கூட தினசரி தொடர்ந்து தவறாமல் செய்வதனால்
மிகப்பெரிய சாதனையை பண்ணி முடிச்சிருப்பாங்க. இப்ப அந்த 40 ஆண்டுகளா நான் டிசிப்ளின்டா உட்கார்ந்து சத் சங்கங்கள் கொடுத்தது, எழுதுனது, பேசுனது, இதெல்லாம் தொகுத்துதான் இப்போ நாங்கள் நினைத்தே பார்க்க முடியாத ஏஐயா, நித்யானந்தா ஏஐயா வந்திருக்கு. நாம் பேசினப்போ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டா அது மாறும் நாங்க எதிர்பார்க்கலைங்கய்யா. இப்ப வகுப்பெடுக்கணும், இந்த சத்தியங்களை உலகத்துக்கு சொல்லணும், டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் தொடர்ந்து என் கைப்படவே 80,000 பக்கங்கள் எழுதி வச்சிருக்கோம். நான் அந்த காலத்து மனிதன். இந்த டைப் பண்றது ஒரு 2 லைன் டைப் பண்ணனா கூட, ஆனா எழுதுறது பாத்தீங்கன்னா எத்தனை 1000 பக்கம் வேணாலும் எழுதிருவேன். அதனால டேப்லயே எழுதுற மாதிரி டேபா வாங்கிட்டோம். அந்த மாதிரி கம்ப்யூட்டர் எடுத்துட்டு வந்துட்டோம். டேப்லயே உட்காந்து கட கட கடன் எழுதி 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 ஸ்கிரீன் சேவ் பண்ணி எழுதி எழுதி ஸ்கிரீன் சேவ் பண்ணி இப்படிதான் என்னுடைய புத்தகங்கள் அனைத்தையும் எழுதுறேன். டேப்ல எழுதிட்டு எடிட் பண்றது ஈஸி. அதனால தொடர்ந்து எழுதியது, பேசியது இப்போ குவிந்து போய் அதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி தான் நித்யானந்தா ஏஐயா எடுத்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஆன்மீக துறையிலும் அஸ்ட்ராலஜி, ஜெம்மாலஜி, வாஸ்து, ஆயுர்வேதா, சித்தா, என்னுடைய குருமார்கள் இந்த எல்லா கலைகளினுடைய சாரத்தையும் கொடுத்தார்கள். பரமசிவ பரம்பொருள் அண்ணாமலையான் அருணாச்சல கருணாமூர்த்தி அருணகிரி யோகீஸ்வரர் அனுபூதியாக கொடுத்தார். சோ அத மொத்தமும் இந்த 40 ஆண்டுகளும் கிரண்ட் ஜாப் தாங்கய்யா. சில நேரங்கள்ல ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப மக்கள் கேட்பார்கள், வேற வேற ஊர்ல வேற வேற இடத்துல. ஆனா அமர்ந்து அத்துணை பேருக்கும் பொறுமையோடு பதில் சொல்லி விளக்கங்கள் கொடுத்து கடுமையான ஒழுக்கத்தோடு கூடிய உழைப்பு. அது என்ன பண்ணுச்சுனாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எம்மேலேயே எனக்கு கான்பிடன்ஸ கொடுத்துச்சுங்க. நம்மளால எதையும் நடத்திட முடியுங்கிற தைரியத்தை எனக்கு கொடுத்தது. நீங்க யார் யாரெல்லாம் டிசிப்ளின லைஃப் ஸ்டைலா மாத்துறீங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு புரியும், உங்க வாழ்க்கை மேல உங்களுக்கு கான்பிடன்ஸ் வந்துடும். உங்களால செய்ய முடியுங்கிற கான்பிடன்ஸ் உங்களுக்கு வந்துருங்கயா. பில்ட் டிசிப்ளின் ஓவர் மோட்டிவேஷன். மோட்டிவேஷனை விட டிசிப்ளினை பில்ட் பண்றதுக்கு கத்துக்கோங்க. டிசிப்ளின் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா அன்வேவரிங். மோட்டிவேஷன் ஃபிளீட்டிங்கயா, வரும் போகுங்கயா. நம்ப முடியாத நண்பன் மாதிரி எப்ப வேணா வருவான், எப்ப வேணா ஓடி போயிடுவான். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு மாதிரி, ஷோயிங் ஆஃப். நீங்க ஷோ ஆஃப் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இல்ல மற்றவங்க ஷோ ஆஃப் பண்றதை பார்த்து நீங்க அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது, அதுதான் அது மோட்டிவேஷன். ஆனா டிசிப்ளின்ல வர்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷோயிங் அப்பால வர்ற ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நிரந்தரமா நிப்பாங்க. ஷோயிங் அப்பால வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிசிப்ளின் மாதிரி. ஷோயிங் ஆஃபால வர்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோட்டிவேஷன் மாதிரி, ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஷோயிங் அப்பால வர்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிஜமான உறவுகள், டிசிப்ளின் மாதிரி, எப்பவும் கூட இருப்பாங்க. டிசிப்ளின் தான்
உங்களுடைய குறிக்கோளை நோக்கி உங்களை கொண்டு செல்லும் சக்தி உடையது மோட்டிவேஷன் கிடையாது. இந்த டிஃபரன்ஸ் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே வெறும் மோட்டிவேஷனை தேடியே அலையறீங்க. மோட்டிவேஷனை பத்தி புக்ஸ் படிக்கிறத விட டிசிப்ளினை எப்படி பில்ட் பண்றதுன்ற புக்ஸை படிங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு டிசிப்ளினான லைஃப கொடுக்கிற ஈகோ சிஸ்டம் இருக்கோ அதையெல்லாம் அதுல எல்லாம் இருக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்ச உடனே பிரம்ம முகூர்த்தத்துல 4:30 மணிக்கு உங்களுக்கு போன் பண்ணி, மச்சி எந்திரிச்சு வா, யோகா பண்ணலாம், ஜிம்முக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோங்க. அது கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, பாய் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, உங்களை இன்ஸ்பயர் பண்ற, உங்களை டிசிப்ளின்ல வச்சிருக்கிற, வெறும் மோட்டிவேஷன் கிடையாது, வெறும் மோட்டிவேஷன் வெறும் இன்ஸ்பிரேஷன்ல விட்டுட்டு போற ஆள் கிடையாது. டிசிப்ளின்ல வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸை என்டர்டெயின் பண்ணுங்க. அவங்கள உங்களை சுத்தி உருவாக்கிக்கோங்க, வளர்த்துக்கோங்க. ஆறாவது சத்தியம், அன்கம்ஃபர்ட், தவத்தை ஒரு டீச்சர் மாதிரி, குருவாக, ஆசிரியராக அணுகுங்கள். வெறுப்போடு எதிரியாக அணுகாதீர்கள். இந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு பாத்தீங்களா? அதாவது எந்த ஒரு விஷயங்களா சாதிக்கணும்னாலும் பல தவங்கள் செய்தாக வேண்டியிருக்கும், பல டிஸ்கம்ஃபர்ட்ஸை கோத்ரூ பண்ணியாக வேண்டியிருக்கும், சிரமங்களை கோத்ரூ பண்ண வேண்டியிருக்கும். இந்த சிரமங்களை, தவத்தை குருவாக, கடவுளாக பாருங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த சிரமங்கள்ன்ற குரு உங்க வாழ்க்கையில வந்தால்தான் வெற்றி அப்படிங்கிற இறுதி நிலையை உங்களால் அடைய முடியும். Transformation requires discomfort. மிகப்பெரிய வளர்ச்சி, நன்மையும் புதிய வாழ்க்கையும் டிஸ்கம்ஃபர்ட் வழியா போய்த்தான் அடைய முடியும். சிரமங்கள் மூலமா போய்த்தான் அடைய முடியும். சிரமங்கள் வாழ்க்கையில வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, சரியான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்க. ஆழ்ந்து கேளுங்கள். கம்ஃபர்டபுளா இருக்கிற ஸ்டாக்னேஷனை உடைச்சிங்கன்னா மட்டும்தான் மிகப்பெரிய நன்மைகளை அடைவீர்கள். கம்ஃபர்ட் யூசுவலாங்கயா உங்களுடைய வளர்ச்சியை நிறுத்திவிடும். லிமிட்ஸ் யுவர் growth. ஒரு நாளும் நான் என் வாழ்க்கையில கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள உட்கார்ந்ததே கிடையாது. நானும் உட்கார்ந்தது கிடையாது. என்னை சுத்தி இருக்கவங்களையும் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள உட்கார விட மாட்டேன். அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டே இருப்பேன், மாத்திக்கிட்டே இருப்பேன், அடுத்தடுத்த திருப்பணிகளை நிகழ்த்திக்கிட்டே இருப்பேன். அன்எண்டிங் டிசிப்ளின், unending way breaking the comfort zone. That is the best way to break your ego, delusion, limited personality, limited identity, limited individuality. சிரமங்கள் என்பதை
குருவாகவும் கடவுளாகவும் நினைத்து ஏற்றுக்கொண்டீர்களானால்தான் வெற்றி, புதிய வாழ்க்கை என்பது மலரத் துவங்கும். உங்க கம்ஃபர்ட் ஜோன் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி தயவு செஞ்சு அதை பிரேக் பண்ணிட்டு வெளியில வாங்க. எப்படி அந்த சிச்சுவேஷன்ஸ் ஆர் அலோயிங் மேக்கிங் யூ ஸ்டாக்னன்ட்னு பாருங்க. சூழ்நிலைகள் எப்படி உங்களை கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுட்டு ஸ்டாக்னண்டா மாத்துதுன்னு பாருங்க. ஸ்டாக்னண்டா இருக்கிறதுனால வர்ற ஹார்மை பாருங்க. ஆக்சுவலா உங்க வாழ்க்கையில வர்ற பல பயங்கள் டேஞ்சர் கிடையாதுங்கய்யா. உங்க வாழ்க்கையில நடக்க போற வளர்ச்சிக்கான பாதை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா பயமுமே டேஞ்சர் கிடையாது. கொஞ்சம் பொறுமையோட பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வர்ற பெரும் 99.99% பயங்கள் வாழ்க்கையோட வளர்ச்சிக்கான பாதை. அபாயம், ரியல் அபாயம் கிடையாது, ரியல் டேஞ்சர் கிடையாது. இத புரிஞ்சுக்கிறது தான், இத புரிஞ்சுக்கிட்டு முன்னேறது தான் டிசிப்ளின். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பல நேரத்துல உங்களுடைய பயங்கள், பல பயங்கள் ரியல் டேஞ்சர் கிடையாது, உங்க முன்னேற்றத்துக்கான பாதை. அதை நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தாலே புரிந்துவிடும். பெரிய விஷயமே இல்லை. இந்த எதிர் வருகின்ற சேலஞ்சஸ் எல்லாத்தையும் எதிர்கொண்டு கிளாரிட்டியை பில்ட் பண்ணிடுங்க. லைஃப்ல ஒரு கிளாரிட்டியை பில்ட் பண்ணிடுங்க. வருகிற சேலஞ்சஸ் எதிர்கொண்டு கிளாரிட்டியை பில்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே ஒரு ஆக்டிவான கிரியேட்டரா பில்ட் பண்ணுங்க. எதுவும் பண்ண முடியாது, முடிஞ்சிருச்சு, இப்படித்தான் அப்படின்னு நினைச்சு வாழாதீங்க. தொடர்ந்து ஒரு ஆக்டிவான கிரியேட்டரா இருங்க. உங்களை நீங்களே ஒரு ஆக்டிவான கிரியேட்டர் அப்படிங்கிற நரேட்டிவை உங்களுக்கு நீங்களே சொல்லி அதை வாழுங்கள். நீங்க ஒரு ஆக்டிவான கிரியேட்டர், உங்க லைஃபை கிரியேட் பண்ற கிரியேட்டர். நான் இந்த ஏஐ பில்டு பண்ணப்போ, ஆஸ் நித்யானந்தா ஏஐ பில்டு பண்ணப்போ 2 வருஷம், இப்போ இது வரைக்கும் 2 வருஷம் வேலை செஞ்சிருக்கோம். இன்னும் 2 வருஷம் வேலை செய்ய போறோம். மொத்தம் இது 4 ஆண்டுகளாவது உழைப்பு தேவைப்படும். ஆனா அதோட பலன், வெற்றி அளப்பரியது. சனாதன இந்து தர்மத்திற்கு நாங்கள் செய்திருக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க, சிறப்பான, உயர்ந்த, உன்னதமான சேவை என்று எங்களால் ஆனந்தப்பட முடியும், பெருமிதப்பட முடியாதுன்னா பரமசிவன் அருளால நடந்தது. அவருடைய திருவடியிலே இருந்து, அவருடைய கையிலே ஒரு கருவியாக இருந்து அவர் செய்து கொண்டார். ஆனா எங்களை அவர் கருவியாக உபயோகப்படுத்தி செய்தாரேன்னு ஆனந்தப்பட முடியும். பல ஆயிரக்கணக்கான நூல்களை மொழிபெயர்க்கிற டூல்ஸை பில்டு பண்ணவங்க. பில்டு பண்ணி அந்த டூல்ஸ் மூலமா மொழிபெயர்த்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டிசிப்ளினுக்கு எடுத்துட்டு வந்து ஏஐயா மாத்துறது,
இது என்னை மட்டும் இல்லை, எங்க எல்லாரையுமே ஒரு ஆக்டிவான கிரியேட்டரா மாத்திருச்சிங்க. அந்த மாதிரி பெரும் திருப்பணிகளை வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். 7வது சத்தியம் நல்லா புரிஞ்சு. 7வது சத்தியம், உங்கள் கடந்த காலம் மிகவும் மோசமானது என்பது உண்மை. ஏன்னா என்ன சொன்னாலும் உங்க கடந்த காலம் சிறந்ததுன்னு யாருமே நம்ப மாட்டீங்க. இல்ல இதை விட பெட்டரா இருந்திருக்கலாம், இதை விட பெட்டரா இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம்னு நினைப்பீங்க. கடந்த காலம் மோசமானதுன்றது கெட்ட செய்தி. ஆனா ஒரு பெரிய நல்ல செய்தி இருக்கு. கடந்த காலம் இறந்த காலம். அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களை நீங்களே இந்த வாழ்க்கை வாழ்ந்ததற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள் இப்போ உங்களுடைய அப்டேட்டட் இன்டெலிஜென்ஸை வச்சு கடந்த காலத்தை நீங்க அளவீடு பண்ணிட்டு இருப்பீங்க. இதை வச்சு குற்ற உணர்ச்சி, ஏக்கம், வெறுப்பு, பயம் இதெல்லாம் உருவாக்கிட்டு இருப்பீங்க. முதல்ல அதை நிறுத்துங்கள். கடந்த காலத்திலே சர்வைவல் நீடுக்காக நீங்க செஞ்சிருக்கிற பல விஷயங்களையும் உங்களை நீங்களே மன்னித்து விடுங்கள். இந்த செல்ஃப் கிரிட்டிசிசத்தை ஏதோ ஒரு பெரிய மெடல் மாதிரி குத்திட்டு சுத்தாதீங்க. சுய விமர்சனத்தை மெடல் மாதிரி குத்திட்டு சுத்தாதீங்க. உங்களை நீங்களே மன்னிப்பது வீக்னஸ் கிடையாது, பலம். அது இருந்தாதான் அடுத்து முன்னேறுவீங்க. இல்லைன்னா இந்த குற்ற உணர்ச்சிங்கிறது மிகப்பெரிய கல்ல கால்ல கட்டி விட்டு உங்களை ஓட சொல்லி கேட்கறது. எப்படி ஓட முடியும்? நடக்கவே முடியாது. எப்படி ஓட முடியும்? ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த குற்ற உணர்ச்சி, கடந்த காலத்தை பற்றிய கவலை சுமைகளை கல்லு ஏகப்பட்ட பாறாங்கல் எல்லாத்தையும் பேக் பேக்ல கட்டிட்டு போற மாதிரி டிராப் த பேக் பேக். தினந்தோறும் காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து நான் புதியவன், கடந்த கால என்னை நான் மன்னிக்கின்றேன், மறக்கின்றேன், ரிலீஸ் பண்ணிடுறேன், அவனை சுதந்திரமாக விடுவித்து விடுகின்றேன், நீ சென்று கரைந்து போ, பிரபஞ்சத்தோடு நீ மறைந்து போ, நான் புதியவன், புதிய வாழ்க்கையை துவங்குகிறேன். சத்திய சங்கல்பத்தை உருவாக்குங்கள். ஆழ்ந்து கேளுங்கள். கடந்த காலத்தை உங்கள் உணர்விலிருந்து கரைத்து விடுபடுத்தி விடுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடந்த காலத்தை மட்டும் கரைத்து விடுபடுத்திட்டீங்கன்னா, ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா, உங்களை நீங்களே மன்னிச்சிட்டீங்கன்னா, உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அத்தனை ஆர்கன்ஸும் டீடாக்ஸ் ஆகி, உங்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் டீடாக்ஸ் ஆகி, நியூரோ பெப்டைட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி ஒரு புதுமை வாழ்க்கைக்குள்ள வந்துருங்கயா. ஒரு புதுமை வாழ்க்கைக்குள்ள வந்துரும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு தரம் கைலாசவாசிகளுக்காக வகுப்படுத்திட்டு நான் அப்ப சொன்னேன், பக்தர்களுக்கும் கைலாசவாசிகளுக்கும், இன்று உங்களுடைய கடந்த காலம் அனைத்தையும் மன்னிக்கின்றேன், மறக்கின்றேன், அவைகளை உங்ககிட்ட இருந்து ரிலீஸ் பண்ணிடுறேன்னு. அதுக்கு பிறகு மொத்த கைலாசவாசிகளுடைய வாழ்க்கை தரமே வேற நிலைக்கு போயிருச்சுங்க. நானே பார்க்கிறேன். அவர்களுடைய சிந்திக்கும் விதம், செயல்படும் விதம், இயங்கும் விதம், உங்களை நீங்களே மன்னிப்பது, உங்கள் எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் செயல்படுகின்ற செயல்களை சுதந்திரத்தோடு, ஆனந்தத்தோடு, இனிமையோடு, லைட்
கரெக்டா செய்யறதுக்கு உதவுங்க. அதனால சற்றே பொறுமையோடு, ஸ்ரத்தையோடு, ஞானத்தோடு, அறிவோடு உங்களை நீங்களே தயவோடு அணுகுங்கள், கருணையோடு அணுகுங்கள். உங்கள் கடந்த காலத்தை மன்னித்து விடுங்கள். Forgive yourself. Release your past. எட்டாவது சத்தியம். இது ஒரு மிக உயர்ந்த சத்தியம். இனிமையோடும் ஆனந்தத்தோடும் வாழ்க்கையில் இயங்குங்கள். ரொம்ப லைட்டான பர்சனாலிட்டியா இருந்து இயங்குங்கள்ங்கய்யா. நித்திய நிகழ்விலே எப்போதும் இனிமையோடும் ஆனந்தத்தோடும் இயங்குங்கய்யா. இந்த தள்ளி போடுவதை நிறுத்துங்கள். நாளைக்கு பார்த்துக்கலாம், 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், இப்ப உடனே என்ன அவசரம்? என்னுடைய கைலாசவாசி ஒருத்தர் அப்படிதான் ஒரு தடவை கேட்டார், என்ன எல்லாத்தையும் இன்னைக்கே முடிச்சாகணுமா, என்னைக்கே முடிச்சாகணுமான்னு? என்ன அவசரம், அப்புறம் பண்ணிக்கலாமே. இந்த அப்புறம் பண்ணிக்கலாமேன்னு சொல்றதுதான் அசுரன், ராட்சசன், உங்களுக்குள்ள இருக்கிற தீய சக்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில தோல்வி ஏதோ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டுதான் வரும்னு நினைக்காதீங்க. இந்த சின்ன தவறாக மட்டும்தான் வரும். உங்கள் செயல்பாடுகள் பயம், அச்சம், வெட்கம் மற்ற எந்த சாதாரண உணர்ச்சி கொந்தளிப்புகளினாலும் கட்டுப்படுத்தப்படாமல், மட்டுப்படுத்தப்படாமல் முழுமையாக உயிரின் உயிர்ப்பிலிருந்து நிகழ்வதற்கு அனுமதித்து அதுபோல் நிகழ்த்துங்கள். அடுத்து இன்னும் 2 சத்தியங்கள் சொல்ல வேண்டி இருக்கின்றது. அடுத்தடுத்த சத்சங்கங்களில் கவனிப்போம், அதை புரிந்து கொள்வோம். இப்பொழுது காலம் கடந்து விட்டதனால் நீங்கள் எல்லோரும் இந்த சத்தியங்களை எல்லாம் உள்வாங்கி பரமாத்வைதத்தை அடைந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.